நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தந்தையின் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே அன்பின் பலியினில் இணைந்திடுவோம். கொண்டாடுவோம், இன்று கொண்டாடுவோம், ஆண்டவரின் நாளை போற்றி பாடுவோம். பண்பாடுவோம், நல்ல பண்பாடுவோம், படைத்திட்ட தேவனையே பாடி புகழ்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 18வது ஞாயிற்றுக்கிழமையில் இறைவனுடைய அருளை, அவர்தம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக இந்த திருப்பலியில் இணைந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக தமது ஆசியால் நிரப்புவாராக. இன்றைய நாளில் உணவின் வழியாக உறவையும் உடனிருப்பையும் உன்னத ஆற்றலையும் வழங்க இயேசு எல்லாருக்கும் உணவு கொடுங்கள் என்று சொல்லுகிற பொழுது நாங்கள் எப்படி கொடுக்க இயலும் என்று கேட்கிற திருத்தூதர்களுடைய கேள்விக்கு, நானே உணவாய் இவ்வுலகிற்கு வந்திருக்கிறேன் என்ற முழுமையான இறை உடனிருப்பை உணவின் வழியாக உணர்த்த விரும்பிய இயேசுவின் உன்னதமான இறை செய்தியை இன்றைய நாளிலே நாம் பெற்று மகிழுகிறோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட உணவை கடந்து ஆன்மீக உணவான இயேசுவை எந்த அளவு முழுமையான இதய பற்றுதலோடு பெறுகிறோம், எந்த அளவு முழுமையான பாவமற்ற குற்ற குறைகளற்ற புனித மிகுந்த இதயத்தில் பெறுகிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். இயேசுவின் புதுமை, எல்லாருக்கும் உணவு கொடுத்தது, புதுமையான இயேசுவின் திவ்ய நற்கருணை எல்லாருக்கும் உணவாய் இவ்வுலகில் வந்திருக்கிறது. நாமும் இன்றைய நாளில் ஒவ்வொரு நாள் திருப்பலியிலும் குறைந்தபட்சம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற பொழுதாவது நான் எத்தகைய உணர்வோடு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உட்கொள்ளுகிறேன் என்ற முழுமையான இறை தேடலோடு இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இன்றைய நாளில் இந்த திருப்பலியில் நாம் ஒவ்வொருவரும் உணவிற்காய் ஏக்கத்தோடு இருக்கிற ஏழை உள்ளங்களுக்காக இத்திருப்பலியில் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கமாய்த்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன்.
ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் அடையார்களாகிய எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது ஒளிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்கு நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை காத்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்று ஒரே இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். எசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறைவசனங்கள் 1-3 முடிய. இறைவன் கூறுவதாவது: தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வாருங்கள். கையில் பணமில்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகிறீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல்ல உணவை உண்ணுங்கள். கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள். என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கு காட்டுவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 145. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தாம் நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றார். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். இரண்டாம் வாசகம். எந்த படைப்பு பொருளும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. திருத்துதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஏனெனில் சாவோ வாழ்வோ வானதூதரோ
ஆட்சியாளரோ நிகழ்வனவோ வருவனவோ வலிமை மிக்கவையோ உன்னதத்தில் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ வேறெந்த படைப்போ நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளின் வாய் சொல்லும் ஒன்றாலும் வாழ்வார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 14 இறை வார்த்தைகள் 13 தொடங்கி 21 வரை. அக்காலத்தில் இயேசு புறப்பட்ட படகிலேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, நேரமாகிவிட்டது. ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கி கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர் அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக. உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நமக்கு உணவளிப்பவர் யார்? இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 2015ஆம் ஆண்டு மதுரை கருமாத்தூரில் இருக்கிற கிறிஸ்து இல்ல குருமடத்தில் ஆன்மீகவியல் படித்து கொண்டிருந்த தருணம் அது. அப்போது வார இறுதி களப்பணிக்காக மதுரை உயர் மறை மாவட்டத்தை சார்ந்த எல்லிஸ் நகர் என்ற பங்கிற்கு நானும் என்னுடைய வகுப்பு தோழரும் அனுப்பப்பட்டோம். வாரந்தோறும் சனிக்கிழமை மதியம் கருமாத்தூரிலிருந்து பேருந்தில் ஏறி நாங்கள் எல்லிஸ் நகர் என்ற பகுதிக்கு செல்வது வழக்கம். அப்படியாக ஒவ்வொரு நாளும் அந்த பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி அங்கிருந்து பங்கு ஆலயம் இருக்கின்ற பகுதிக்கு நடந்து செல்லுவோம். வருகின்ற வழியில் நிறைய மனிதர்களை நாங்கள் சந்திப்போம். அப்பொழுது ஒரு நாள் நாங்கள் மதியம் வேளையை கடந்து வருவதற்கு பதிலாக மதிய உணவிற்கே அந்த பங்கிற்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. காரணம், அன்றைய நாளில் அங்கு நிகழ்ச்சி ஒன்றை பங்கு தந்தை ஏற்பாடு செய்திருந்தார்.
எனவே மதிய உணவு நேரத்திலே நாங்கள் அங்கே செல்வதற்கான சூழல் இருந்ததால் நானும் என்னுடைய வகுப்பு தோழரும் நடந்து சென்று கொண்டிருந்தோம். அப்போது ஒரு மனிதர் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் ஏறக்குறைய ஒரு பை நிறைய சிறு சிறு உணவு பொட்டலங்களை வைத்து கொண்டு அங்கும் இங்குமாக இருக்கிற பெரியவர்கள், முதியவர்கள், ஆதரவற்றவர்கள், சாலை ஓரத்தில் அமர்ந்திருப்பவர்கள், பிச்சை எடுக்கிற நண்பர்கள் என்று எல்லாருக்கும் அந்த உணவை பகிர்ந்து கொடுத்து கொண்டே வந்தார். கடைசியாக அவர் நாங்கள் போகிற அந்த பாதையில் திரும்புகிற பொழுது நான் அவரை பார்த்து கேட்டேன், அண்ணா, இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு இத்தனை பொட்டலங்களையும் நீங்கள் ஒவ்வொருவருக்காக கொடுத்து வருகிறீர்களே, இதை தினம்தோறும் செய்கிறீர்களா அல்லது ஏதாவது ஒரு காலச்சூழலில் செய்துவிடலாம் என்று செய்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டேன். உடனே அவர் சொன்னார், நான் தினம்தோறும் இதை செய்து கொண்டிருக்கிறேன், ஏறக்குறைய 7 ஆண்டுகளுக்கு மேல் இதை செய்து கொண்டிருக்கிறேன், இதில் எனக்கு ஒரு மன நிறைவு இருக்கிறது, திருப்தி இருக்கிறது என்று சொன்னார். நான் உடனே கேட்டேன், உங்களுக்கு வேலை எதுவும் கிடையாதா? வேலை வாய்ப்பு எதுவும் இல்லாமல் தான் ஏதோ இதை செய்து விடுவோம் என்பதற்காக செய்கிறீர்களா என்று கேட்டேன். உடனே அவர் சொன்னார், இல்லை, நான் ஒரு நல்ல ஒரு அதிகாரியாக இருந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு கிடைக்கிற அந்த உணவு இடைவேளையிலே சற்று நேரத்தை ஒதுக்கி வேகமாக நான் கொடுத்து விட்டு மீண்டும் என்னுடைய பணிக்கு சென்று விடுவேன் என்றார். மீண்டுமாக நான் கேட்டேன், அப்பொழுது உங்களுக்கு உணவு என்று கேட்டேன். அங்கு சென்றவுடன் சிறிது நேரம் கிடைக்கும், அப்பொழுது நான் உணவருந்தி கொள்வேன் என்று சொன்னார். பிரியமான சகோதர சகோதரிகளை பாருங்கள், தன்னுடைய பணியின் மத்தியிலும் ஒவ்வொரு நாளும் பட்டினியில் கிடக்கிற சகோதர சகோதரிகளுக்கு, பசியில் இருக்கிற உள்ளங்களுக்கு, ஆதரவற்றவர்களாக இருக்கிற அந்நியர்களாக இருக்கிற மனிதர்களுக்கு தன்னுடைய வருமானத்தில் வருகிற, தன்னுடைய வாழ்க்கையில் கடவுள் கொடுத்த உணவை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுகிற உள்ளம் படைத்தவராக இருந்தவர்தான் திரு கணேசன் என்பவர். நாம் இன்றைய நாளிலே நம்முடைய ஆண்டினுடைய பொது காலத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையையும் அன்றாடம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சிந்திக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், இன்று நமக்கு உணவு கொடுப்பவர் யார் என்ற ஒரு கேள்வியை தான் நாம் கேட்டு பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய குழந்தைகளிடத்தில் கேட்டு பாருங்கள், உனக்கு யார் சாப்பாடு கொடுப்பா அப்படின்னா அந்த குழந்தை உடனே சொல்லும், நீங்கள் தாம்மா கொடுப்பீங்க, நீங்கள் இல்லாட்டி அப்பா தருவாங்க, இல்லை நானும் அக்காவும் சேர்ந்து சாப்பிடுவோம், அல்லது நானும் அண்ணனும் சேர்ந்து சாப்பிடுவோம் என்று அந்த உணவை கொடுப்பவர் யார் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறது. ஒரு உணவு விடுதிக்கு போகிறீர்கள் அல்லது ஹோட்டல் என்று சொல்லப்படுகிற அந்த உணவு சாப்பிடுகிற இடத்திற்கு செல்லுகிற பொழுது அங்கே யார் உங்களுக்கு உணவு பரிமாறுவார் என்று கேட்டால் அங்கே இருக்கிற வெயிட்டர் உணவு பரிமாறுவார், அல்லது அங்கே இருக்கிற பணியாளர் எனக்கு உணவு கொடுப்பார் என்று நாம் சொல்லுகிறோம். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் விலங்குகளுக்கும் உணவு படைக்கிறோம். நாம் பல்வேறு நேரங்களில் இந்து சமய சகோதர சகோதரிகள் அல்லது மற்ற சமயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது அவர்களும் விலங்குகளுக்கு உணவு வைக்கிறார்கள். காக்காக்கு உணவு வைப்பார்கள், மாட்டுக்கு உணவு வைப்பார்கள், நாம் வளர்க்கிற நாய்களுக்கு உணவு வைக்கின்றோம். நம்முடைய குடும்பத்தில் நாம் ஒன்றாய் வளர்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆடு மாடுகளுக்கும் கோழிகளுக்கும் இறை வைக்கின்றோம். இப்படியாக உணவு கொடுப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றிணைந்த ஒன்றாக, இன்றியமையாத ஒன்றாக, அதை தவிர்க்க முடியாத ஒன்றாகவே பார்க்கிறோம். மனிதனுடைய அடிப்படை தேவைகள் என்ன? உணவு, உடை, உறைவிடம். ஆக மனிதன் என்பவனுக்கு உணவு அவசியம், உடை அவசியம், உறைவிடம், தங்குவதற்கான இடம் அவசியம். இந்த மூன்றை தான் அத்தியாவசிய தேவையாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த உணவினுடைய முக்கியத்துவம் எவ்வளவு அருமையாக நம்முடைய வாழ்க்கை சூழலில் இருக்கிறது பாருங்கள். பசி வந்தால் 10ம் பறந்து போகும் என்று சொல்வார்கள். பசிக்கு மிஞ்சியது வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்வார்கள். என்ன காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் பசி என்ற ஒன்று வந்துவிட்டால், எனக்கு வயிற்றுக்கு உணவு ஒன்று தேவை என்று வைத்து விட்டால் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு நாம் செல்லுகிற ஒருவராக இருக்கிறோம். நம்முடைய தமிழக கலாச்சாரத்தில், பண்பாட்டில் இந்த உணவிற்கு மிகுந்த முக்கியத்துவம் இருக்கிறதை நாம் தமிழ் மரபிலை பார்க்கிறோம். எனவே தான் விருந்தோம்பல் என்ற ஒரு பண்பையே நாம் பார்க்கிறோம். விருந்தோம்பல் என்பது என்ன? நம்மை அண்டி வருகிறவர்களுக்கு உணவு உபசரிப்பு கொடுப்பது, அவர்களை நன்றாய் பார்த்து கொள்வது, வந்தவர்களுக்கு உணவு படைக்கக்கூடிய ஒரு பண்பு என்பது உயர்ந்த ஒரு பண்பாகவே நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். நீங்கள் எல்லாம் சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வீட்டிற்கு யாராவது வந்தால் உடனே நாம் தண்ணீர் கொடுப்போம். தண்ணீர் கொடுப்பதற்கான பண்பு என்ன? கூல்ட்ரிங்க்ஸை கொடுக்கலாம்,
அல்லது வேறு ஏதாவது குளிர்பானங்களை கொடுக்கலாம், அல்லது மோரை கொடுக்கலாம். வந்தவுடனே ஏன் எல்லா குடும்பங்களிலும் அல்லது நாம் போகிற இடங்களிலெல்லாம் நமக்கு தண்ணீர் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், தண்ணீருக்கான மகத்துவம் என்னவென்றால், வருகின்றவர்களை வருகின்ற நோக்கத்திலிருந்து அது திசை மாற்றும். இப்போ ஒருத்தர் கோவத்தோட நம்ம வீட்டுக்குள்ளே நுழைகிறாரு, பயங்கர கோவத்தோடு வராரு, இன்னைக்கு சண்டை போட்டே தீரணும், இன்றைக்கி ஏதாவது இவங்களை பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு கோபத்தோடு உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைகிறார் அப்படின்னா, நுழைந்த உடனே அவருக்கு தண்ணீர் கொடுக்கிற பொழுது அந்த தண்ணீரை குடித்தவுடன் அவர் சாந்தமாகிறார், அவர் அமைதியாகிறார், அந்த கோபம் குறைகிறது, அவர் எண்ணிக்கொண்டு வந்த காரியங்கள் எல்லாம் மாற்றப்படுகிறது என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, உணவு என்பது நம் வாழ்வினுடைய மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த நாளினுடைய நற்செய்தியை நான் அப்படித்தான் பார்க்கிறேன். இயேசு ஒரு இடத்துல சொல்வார், நீங்கள் இறைவார்த்தையை கேட்பதற்காக அல்ல, மாறாக வயிறார உண்டதால் என்னை பின்பற்றி வருகிறீர்கள் என்று சொல்லி. ஆனால் அதே வேளையில் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், இயேசுவினுடைய போதனையை கேட்பதற்காக, இயேசுவினுடைய வார்த்தையை கேட்பதற்காக எல்லா ஊர்களிலிருந்து வந்த மக்கள் அன்றைய நாளில் இயேசுவை பின்பற்றி வருகிற பொழுதெல்லாம் இயேசு மகிழ்ச்சி அடைகிறார், திருத்தூதர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் மாலை வேளையானதும் அவர்களை அங்கிருந்து அனுப்பிவிட இயேசு விரும்பவில்லை. காரணம், அவர்கள் எல்லா ஆடுகளைப் போல அலைகளைக்கப்பட்டு இருப்பதால் அவர்கள் மீது பரிவு கொண்டவராக இயேசுவை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் இயேசு அவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்? பரிவு மட்டும் சொல்லிவிட்டால் போதுமா? இல்லை, அவர்களை அமர வைத்து அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற உச்சகட்டமான ஒரு உணர்வு பூர்வமான ஒரு உள்ளார்ந்த தேடலை ஆண்டவர் இயேசு இங்கு பதிவு செய்கின்றார். தன்னை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் உணவு கொடுக்க வேண்டும், நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற மனிதர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களை, சில நேரங்களில் நம்ம பார்த்தோம்னா எச்சி கையில் கூட காக்கா ஓட்ட மாட்டான்னு சொல்லுவாங்க. அவ்வளவு தூரம் கஞ்ச பிஸ்னாரியாக, கஞ்சத்தனத்தோடு பலரை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், 50 ரூபா 100 ரூபாய்க்கு ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுனால நம்ம குறைஞ்சு போயிட மாட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையில் இன்று நாம் கண்டபடி செலவு செய்கிறோம். எதற்கெல்லாம் செலவு செய்கிறோம் என்று யோசித்து பார்த்தால் அது அனாவசிய செலவாகத்தான் இருக்கிறது. ஆனால் வருகின்ற மனிதருக்கு நாம் உணவு கொடுப்பதில்லை. பல நேரங்களில் சிந்தித்து பாருங்களேன், பிச்சை எடுப்பதற்காக, தர்மம் எடுப்பதற்காக நம்முடைய வீடுகளை தேடி வருகிற மனிதர்களுக்கு நாம் பல நேரங்களில் கொடுப்பது என்னவோ பழைய கஞ்சியோ பழைய இட்லியோ மிச்ச மீதியான சொச்சமோ தான். ஏன்? அவர்களுக்கு நல்ல உணவு கொடுக்கலாமே. அவர்களுக்கு அவை தேடி வருகிற பொழுது என் வீட்டை தேடி வந்திருக்கிறார்கள், நல்ல உணவை நான் கொடுக்கிறேன் என்று கொடுக்கலாமே. யாராவது பசியோடு வந்திருப்பாங்க, நம்ம பார்க்க வந்திருப்பாங்க, மதிய நேரமாகும். மதிய நேரமாகும்போது ஒரு வாய் சோறு அவங்களுக்கு கொடுக்க நம்ம குறைஞ்சி போக மாட்டோமே. உட்காருங்க, சாப்பிட்டு போங்க. அவங்க வேண்டான்னு தான் சொல்லுவாங்க, பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உணவு நேரத்தில் உணவு கொடுக்க தவறுகிற பொழுது நாம் என்னதான் செல்வ செழிப்போடு சொத்து சுகத்தோடு நல்ல முறையில் வாழ்க்கை நடத்தினாலும், பிரியமானவர்களே, அங்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டு விடுகிறோம். பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், அவர்களுக்கு உணவு கொடுங்கள். ஆனால் திருத்தூதர்கள் எல்லாம் இவர்களுக்கு நாம் எப்படி உணவு கொடுக்க முடியும்? நாம் நற்செய்தியில் பார்க்கிறோம், குழந்தைகள், அந்த பெண்களாக நீங்களாக ஏறக்குறைய 5000 பேர் என்று சொன்னால் 5000 ஆண்கள் மட்டும்தான். பெண்கள் இருந்தார்கள், குழந்தைகள் இருந்தார்கள், பெரியவர்கள் இருந்தார்கள், எல்லாரும் இருந்தார்கள் என்று சொன்னால் இயேசு அவர்களுக்கு உணவு படைக்க விரும்புகிறார், உணவு கொடுக்க விரும்புகிறார் என்றால் அடிப்படையில் இயேசு இந்த உலகத்தின் உணவாக வந்தவர். யோவான் நற்செய்தியில் 1ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தையில் நாம் பார்க்கிறோம், வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அந்த குடிகொண்ட இயேசு எங்கே குடியிருந்தார்? லூக்கா நற்செய்தியில் நாம் 2ஆம் அதிகாரத்தை கடந்து வருகிற பொழுது பார்க்கிறோம், இயேசு அன்றைய நாளிலே பெத்லகேம் என்ற அந்த ஊரிலே மாட்டு தொழுவத்திலே தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டிருந்தார். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு, உணவின் வீடு. ஆக இயேசு இந்த உலகிலே பிறந்ததே ஒரு உணவாக பிறந்தார். ஆக அந்த தீவன தொட்டி என்பது ஆடு மாடுகளுக்கு கொடுக்கப்படுகிற உணவினுடைய தொட்டி மட்டுமல்ல, இந்த அகில உலகத்திற்கான உணவாகவே நான் இங்கு பிறந்திருக்கிறேன் என்பதுதான் இயேசுவினுடைய போதனை. அன்புக்குரியவர்களே, அப்படி என்றால் இயேசு அந்த உணவு தொட்டியில உணவாக வந்தார். எனவேதான் யோவான் நற்செய்தி 6:51 சொல்லுகிறது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே, இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். அத்தகைய உன்னதமான ஒரு உணவை தான் இயேசு தன்னுடைய இறுதி உணவிலே லூக்கா நற்செய்தியில் 23-24 இறை வார்த்தை
அதிகாரங்களில் நாம் பார்க்கிற பொழுது தன் சாவிற்கு, தன் இறப்பிற்கு முன்பாக மாடி வீட்டு அறையில் இறுதி இரவு உணவை இயேசு ஏற்பாடு செய்கின்றார். அப்பத்தை பிட்டு அதை தம் சீடர்களுக்கு கொடுத்து, அனைவரும் பகிர்ந்து உண்ணுங்கள். திராட்சை ரசத்தை எடுத்து, அந்த திராட்சை ரசம் இயேசுவினுடைய திரு ரத்தமாக அபிஷேகம் செய்யப்பட்டு, இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்ன அந்த உணவினுடைய தன்மையைத்தான் இன்று வரை நாம் கத்தோலிக்க திரு அவையில் உன்னதமான திருப்பலியாக கொண்டாடுகிறோம். என்றால் இயேசு தன்னை உணவாக இந்த உலகிற்கு கொடுத்தார். அந்த உன்னதமான ஒரு அருளடையாள கொண்டாட்டத்தை தான் இன்றைய நாளினுடைய நற்செய்தியில் மிகப்பெரிய ஒரு புதுமையாக நாம் பார்க்கிறோம். அங்கு நாம் பார்க்கிறோம், ஒரு சிறுவன் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்திருக்கிறான். ஒருவேளை அவன் அதை மறைத்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? இயேசுவால் புதுமை செய்திருக்க முடியாதா? முடியும். இயேசுவால் எதையும் கொண்டு வந்திருக்க முடியாதா? முடியும். இயேசுவால் எந்த காரியத்தையும் நிகழ்த்தியிருக்க முடியாதா? முடியும். அப்புறம் ஏன் இயேசு அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் அங்கே எடுத்து வாருங்கள் என்று சொன்னார் என்றால், கடவுள் நமக்கு கொடுத்ததை இன்னொருவரோடு பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உன்னத படிப்பினையை இயேசு அங்கே வழங்குகின்றார். தான் உணவாக வந்தேன், என்னை உங்களுக்காக நான் பகிர்ந்து கொடுக்கிறேன் என்று சொன்னார். உங்களிடம் இருக்கிற உணவை, உங்களிடம் இருக்கிற திறமையை, உங்களிடம் இருக்கிற சொத்தை, உங்களிடம் இருக்கக்கூடிய நல்ல காரியங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படாத பொழுது அது வீணாய் விரயமாய் போகும். அன்புக்குரியவர்களை, சபையுரையாளர் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், வீண் முற்றிலும் வீண். எப்பொழுது நாம் நம்முடைய வாழ்வை பகிராத பொழுது, நாம் நமது அன்பை பகிராத போது, நாம் நம்முடைய பாசத்தை பகிராத போது, நாம் நமது மகிழ்ச்சியை பகிராத பொழுது, நாம் நம்முடைய திறமைகளை பகிராத போது, எந்தவித சூழலிலும் கடவுளுடைய ஆசீர் என்பது குதிரை கொம்பாக மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். பிரியமானவர்களை, யோசித்து பாருங்கள், இந்த உலகில் இருக்கிற எல்லாம் யார் கொடுத்தது? என்னுடைய சொந்த திறமையால் வந்ததா? என்னுடைய சொந்த முயற்சியால் வந்ததா? என்னுடைய பதவி, பட்டம் அல்லது நான் வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களால் வந்ததா? இன்று பலரும் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார்கள், சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். நான் தான் கொண்டு வந்தேன், நான் தான் செய்தேன், என்னால் தான் முடியும், என்னை என்று ஒன்று முடியாது, நான் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. நீ இல்லைன்னா ஒன்றுமே நடக்காதா? எல்லாம் நடக்கும். எப்படி? கடவுளை நம்புகிறவர்களுக்கு, கடவுள்தான் எல்லாம் கொடுத்தார் என்று நினைப்பவர்களுக்கு எல்லாம் நடக்கும். அன்புக்குரியவர்களை, நாம் நினைப்பது போல நம்முடைய வாழ்க்கை நாம் உருவாக்கியது கிடையாது. 5 நிமிஷத்துக்கு மேலே கூட மூச்சை நிப்பாட்ட முடியாது. நிப்பாட்டி பாருங்களே, என்ன நடக்கும்? சாவு தான் நடக்கும். 2-3 நாட்களுக்கு முன்பு ஒரு அருமையான ஒரு கவிதை ஒன்றை நான் வாசித்து கொண்டிருந்தேன். ஒரு இறப்புக்கு பின்னால் இறந்தவரை பற்றி அந்த கவிதை ஆசிரியர் எழுதுகின்றார். எல்லாவற்றையும் படிப்படியாக எழுதுகிறார். ஒரு சிலர் வருவார்கள், எப்போது தூக்குவார்கள் என்று கேட்பார்கள். ஒரு சிலர் வருவார்கள், போயிட்டானா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சில பேர் வருவாங்க, இவ்வளவு தூரம் கல்லறைக்கு நடக்கணுமா, வேண்டாம் நேரமாச்சு கிளம்பி போவோன்னு சொல்லுவாங்க. கடைசி வரை யாருமே கூட வராத ஒரு நிர்மூலமான தன்மையிலே நமது வாழ்வு அமைந்து விடுகிறது. அன்புக்குரியவர்களை பாருங்கள், நாம் இன்னைக்கு அந்தோணிசாமி, ஆரோக்கியமேரி அப்படின்னு பேராக வச்சு கூப்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம இறந்ததுக்கப்புறம் நமக்கு பேர் என்ன தெரியுமா? போனோம், அவ்வளவுதான். பிரேதத்தை எப்போ எடுப்பீங்க அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர, திரு அந்தோணிசாமியை எப்போது எடுப்பீர்கள் என்று யாரும் கேட்க மாட்டார்கள். இன்னைக்கு நமக்கு புரியலை, இந்த உலகத்தில் எல்லாம் ஒரு மோகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், ஒரு மாயையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். புகழ், பெருமை, பதவி, பட்டம், செல்வம், செழிப்பு, நகை, பணம், காசு, இதை சம்பாதிப்பதற்காக யாரை வேண்டுமானால் காலை உருவி விடலாம் என்கிற மனநிலையில் இருக்கிறோம். யாரை வேண்டுமானால் அழித்து நான் முன்னுக்கு வரலாம் என்று பல்வேறு விதமான பேராசை குணத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், முடிஞ்சு போச்சு. பிரியமானவர்களே, இறப்பு என்று நமக்கு வரும் என்று தெரியாது. புனித அன்னை தெரசா சொல்வது போல, இறக்கத்தான் போகிறோம், அதுவரை இரக்கத்தோடு வாழ்வோமாக. அதைத்தான் இயேசு என்று கற்றுக் கொடுக்கிறார். முதல் வாசகம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. ஏசாயா இறைவாக்கின நூலில், பணம் இல்லாதவர்களை வாருங்கள், எதுவும் இல்லாதவர்களை வாருங்கள், நான் உங்களுக்கு உணவு கொடுக்கிறேன், நான் உங்களுக்கு விருந்து கொடுக்கிறேன். இதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதம். பல நேரங்களில் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, இருக்கிறவங்க யாருமே கொடுக்க மாட்டாங்க, இல்லாதவங்க நிறையா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அன்னை தெரசாவுடைய வாழ்வில் நான் பார்க்குற ஒரு சின்ன நிகழ்வு இதுதான்.
அன்னை தெரசாவை நோக்கி ஒரு குடும்பம் வருகிறது. எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, உணவருந்த ஒன்றும் இல்லை, ஏதாவது கொடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். உடனே அன்னை தெரசா சொல்லுகிறார், நீங்கள் வீட்டிற்கு போங்கள், நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி. உடனே அந்த பெண்மணி அவருடைய கணவர் எல்லாம் வீட்டிற்கு போகிறார்கள். அன்னை தெரசா அதே போல அரிசி கொஞ்சம் கொடுத்து விடுகிறார், மல்லிகை பொருள் கொஞ்சம் கொடுத்து விடுகிறார். நீங்கள் நன்றாய் உணவு சமைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த பெண்மணி அருள் சகோதரி கொண்டு வந்து கொடுத்த உடனே அதை பாதியாக பிரித்து அடுத்த தெருவில் இருக்கிற ஒரு பெண்மணியிடம் கொண்டு போய் கொடுக்கிறார். கொடுத்து விட்டு வந்த உடனே அருள் சகோதரி கேட்கிறார், எங்கே போனீங்க? பாதி அரிசி எங்கே வச்சுட்டு மீதி அரிசி எங்கே கொண்டு போனீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, என்னை போன்றே அடுத்த தெருவில் இருக்கிற அந்த பெண்மணியும் குடும்பமும் கஷ்டத்திலும் கவலையிலும் இருக்கிறார்கள், உணவின்றி இருக்கிறார்கள், எனவே கொடுக்க போயிருந்தேன் என்று சொன்னார். பிரியமானவர்களை பாருங்கள், இல்லாதவர்கள் இன்று நிறைய செய்கிறார்கள், இருப்பவர்கள் எல்லாம் செய்வதற்கு மனம் இல்லாமல் இருக்கிறார்கள். இல்லாதவர்கள் தங்களிடம் இருப்பதை கூட கொடுத்து விட்டு அவற்றின் வழியாக மற்றவர்கள் வாழட்டும் நானும் வாழட்டும் என்று சொல்லுகிற மனநிலையில் இருக்கிறார்கள். ஆனால் இருப்பவர்கள் இன்னும் சேமித்து கொண்டே இருக்கிறார்களே ஒழிய அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படவில்லை. எனவேதான் காந்தியடிகள் மிக தெளிவாய் சொல்லுவார், நம்மிடத்தில் பற்றாக்குறை இல்லை, பகிராக்குறை தான் இருக்கிறது. எனவே சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நாளில் எரேமியா நூலிலே 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், அன்புக்குரியவர்களே, 4வது இறைவார்த்தை சொல்லுகிறது, என் குரலுக்கு செவி கொடுத்து நான் கட்டளையிடுவது அனைத்தையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாயிருப்பேன். உணவு என்பது உறவின் அடையாளம். அங்கு வந்த மக்களை இயேசு தன் உறவாக நினைத்தார். இன்று ஒவ்வொரு திருப்பலிக்கும் வருகிற பொழுது ஒவ்வொரு அருள் பணியாளரும் இயேசுவின் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நாங்கள் உங்களுக்கு உணவாக கொடுக்கிறோம் என்று சொன்னால் இது வெறும் உணவு அல்ல, அது ஆன்மீக உணவு, ஆண்டவரோடு கொண்டிருக்க வேண்டிய உறவு வாழ்வின் அடிப்படை. எனவேதான் அன்புக்குரியவர்களே, திருப்பாடல்களில் நாம் 120 1வது இறைவார்த்தையில் பார்க்கிறோம், நான் இன்னலுற்ற வேளையில் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், அவரும் எனக்கு செவி சாய்த்தார் என்று நாம் பார்க்கிறோம். என்று சொன்னால் நான் இன்னல் உருகிற நேரத்தில், வேதனை உருகிற நேரத்தில், பசியில் இருக்கிற பொழுது, உணவின்றி இருக்கிற பொழுது, உதவிக்கு யாரும் இல்லாமல் இருக்கிற பொழுதெல்லாம் எனக்காக இருப்பவர், உணவளிப்பவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. எனவேதான் அன்புக்குரியவர்களே, இன்றைய 2ஆம் வாசகத்திலே பவுல் மிக அழகாய் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிப்பது எது? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிப்பது எது? வேதனையா, சோதனையா, கவலையா, கஷ்டமா, இவ்வுலக காரியங்களா? இல்லை. இந்த அன்பு என்பது எதன் அடையாளம்? கடவுளோடு கொண்டிருக்கிற நெருக்கத்தின் உறவு வாழ்வின் அடையாளம். பிரியமானவர்களே, பாருங்கள், இன்றைய நாளில் நற்செய்தியில் எல்லாம் மிக அருமையாய் நடைபெற்ற பின்பு 12 கூடைகளில் அவர்கள் மீதம் சேகரித்தார்கள் என்று சொன்னால் அது எதன் அடையாளம் என்றால் ஆசீர்வாதத்தின் அடையாளம், நிறைவின் அடையாளம். கடவுள் இந்த உலகிற்கு தன் மகன் இயேசு கிறிஸ்துவை யோவான் நற்செய்தி 3:16 சொல்லப்படுவது போல இந்த உலகை அன்பு செய்த கடவுள் தன் ஒரே பேரான மகனை இந்த உலகிற்கு அனுப்பி அவரை அன்பு செய்ய வைத்தார். அந்த அன்பின் அடையாளமாய் தன்னையே முழுவதுமாக கொடுக்க ஆண்டவர் இயேசுவை கையளித்தார் என்று பார்க்கிறோமே. இன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசுவை போல உணவாக மற்றவருக்கு நம் வாழ்வை அர்ப்பணிக்க இந்த ஞாயிறு திருப்பலியானது நமக்கு அழைப்பு கொடுக்கிறது என்றால் நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்கள் இருக்கிறது. முதலாவதாக, கடவுளின் துணையை நம்புங்கள். திருப்பாடல் 121 1வது இறைவார்த்தை சொல்லுகிறது, எங்கிருந்து மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரிடமிருந்தே வரும் என்று சொல்லப்படுவது போல முதலாவதாக யாரெல்லாம் கடவுளின் துணையை நம்பி வாழ ஆசைப்படுகிறோமோ அவர்களுக்கு நிச்சயம் கடவுள் உணவளிப்பார். இரண்டாவதாக நாம் பார்க்க வேண்டியது, கடவுளை நம்பி இருக்கிறோம் என்பது மட்டுமல்ல, கடவுளுக்கு நம்மையே கொடுக்க வேண்டும். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 12:1 உங்களை தூய உயிருள்ள மாசற்ற பலியாக கடவுளுக்கு ஒப்பு கொடுங்கள். எப்பொழுதெல்லாம் நாம் கொடுக்க விரும்புகிறோமோ அப்பொழுதெல்லாம் அது சேர்த்து நமக்கு கொடுக்கப்படும் என்பதுதான் 2வது சிந்தனை. 3வது, அன்புக்குரியவர்களை, பகிரும் உள்ளம் கொண்டவர்களாக வாழ்வோமாக. பாடெல்லாம் பாடுவோம், பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள், அதெல்லாம் பாடுவோம், பாட்டெல்லாம் நல்லா தான் பாடுவோம். 3வதாக, பகிரும் உள்ளம் கொண்டவர்களாக வாழ்வோமாக. பகிர்கிற பொழுது பிரியமானவர்களை, சீராக்கினுடைய ஞான நூல் சொல்லுகிறது, ஏழைக்கு கொடுப்பவன் இறைவனுக்கே கொடுக்கிறான். ஏழைக்கு உணவு படைப்பவன் அந்த படைத்தவனுக்கே
எல்லாவற்றையும் செய்பவனுக்கு சமம் என்று சொல்லப்படுகிறது. எனவே சிந்திப்போம். இன்றைய நாளிலே கடவுள் நமக்கு உணவளிக்க வந்திருக்கிறார். எனவே தான் ஒவ்வொரு நாள் திருப்பலியிலும் நாம் என்ன ஜெபிக்கிறோம்? அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் என்று சொல்லி. ஆக இயேசுவின் பிரியமானவர்களே, இன்று இயேசு உணவாய் நம் மத்தியில் வருகிறார். அவர் நமக்குள் உறைய வருகிறார். நம்முடைய உறைவிடங்களில் அவர் தங்குகின்றார். அவர் தங்குகிற பொழுது அவரை சுமந்து வருகிறோம் என்று சொன்னார். அவரை சுமப்பது மட்டுமல்ல, அவர் சொன்னவற்றை, செய்தவற்றை, அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பவற்றை எல்லாவற்றையும் சுமக்கிற பொழுது நிச்சயம் இறைவனின் அருளும் ஆசீரும் நம் குடும்பங்களில் தங்குகின்றது. நமக்கு உணவளிப்பவர் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. அவரிடம் வாழுகிற நாம் மற்றவருக்கு உதவுவோம், உணவளிப்போம், உறவை வளர்ப்போம். என்றும் இறைவன் நம்மோடு இருக்கின்றார். ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராய் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ ஆமென். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பினும் பலியாக அள்ளி தரும் நேரம். என்னை பணித்தேன், என்னை பணித்தேன். இன்றும் இன்றும் உந்தன் உகந்த காணிக்கையாய் என்னை பறித்தேன், என்னை பணித்தேன். இன்றும் இன்றும் உந்தன் உகந்த காணிக்கையாய் காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் முது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோ. இந்த ஆன்மீக வழியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான குடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தையும் என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவிழமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவிக்க தம்மையே கையளித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு எங்களை அழைத்து செல்லும் தம்மையே பழியாகும் வழிபொருளாகும் வழிபீடமாக உருவாக்கி என்றும் உள்ள செம்மறியாக பலியானார். ஆகவே வான தூதரணிகளோடு நாங்களும் ஒன்றிணைந்து உமது மாட்சியை புகழ்ந்தேத்து ஆக்களித்து ஆர்ப்பரித்து ஒரே குடும்பமாய் இணைந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பேச்சு பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினும் உயிர்ப்பினும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். தருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் திகழ் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவிலையினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்று எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசு கற்றுக் கொடுத்தவாறு இருகரம் விரித்து இறை தந்தையை நோக்கி இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை வாராமல் உமது துரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். நாம் கேட்பதற்கு மிகுதியாகவே நமக்கு அளித்து நம்மிடம் இருப்பவையெல்லாம் நமக்கானவை மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருப்பவர்களுக்குமாக உரித்தானது என்பதை உணர வைத்து இன்று நாமும் இயேசுவை போல எல்லாருக்கும் உணவாகும், எல்லாருடைய உணவினுடைய அர்த்தமாகுமாறு இத்திருப்பலியில் நம்மை அழைத்து ஆசிர்வதிக்கிற இயேசு தெய்வம் இவர்தான். இவருடைய இந்த விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திரள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமா. ஆண்டவரே, விண்ணக உடைகளால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனுறுப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நிலையான மீட்புக்கு எங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவனின் துணை நம்பி என்று வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அருகில்
புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.